டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கன்னட சினிமாவை உலுக்கி எடுத்த போதைப் பொருள் வழக்கு போல தமிழ் சினிமாவான கோலிவுட்டிலும் பூகம்பம் வெடித்திருக்க இன்னும் பலர் சிக்கக்கூடும் என்ற அதிர வைக்கும் தகவலும் வெளியாகி உள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் என்ற பிரபலமான கிளப்புக்கு அருகே சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தியது. முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அந்த நபரிடமிருந்த பையை சோதனை செய்த போது கொக்கைன் போதைப் பொருள் வைத்திருந்தது தெரிய வந்தது. விற்பனைக்காக கொக்கைன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்த அந்த நபர் சேலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற பிரிட்டோ என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் இந்த விவகாரத்தை வழக்கம் போல் கையாண்ட போலீசாருக்கு போக போக கிணறு தோண்ட கிளம்பிய பூதம் போல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. தங்கள் வாணியில் பிரதீப் குமாரிடம் விசாரணையை பிழிந்தெடுத்தது நுங்கம்பாக்கம் போலீஸ். அந்த அடிப்படையில் பெங்களூருவைச் சேர்ந்த ஜான் என்பவரை ஹொசூரில் வைத்து கைது செய்தது காவல்துறை. ஜானிடமிருந்து மட்டும் 11 கிராம் எடை கொண்ட கொக்கைன், 40,000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணை இன்னும் தீவிரமடைந்தது. நண்பர்களுடன் அடிக்கடி பப் கிளப்புக்கு செல்லும் வழக்கம் கொண்ட பிரதீப் குமார் பெங்களூருவிலிருந்து போதைப் பொருள் வாங்கி வந்து சென்னையில் நண்பர்களுக்கு விற்று லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையின் முடிவில் காவல்துறையே எதிர்பார்க்காத வகையில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் என்பவருக்கு தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து கொக்கைன் போதைப் பொருள் வாங்கி வரும் பிரதீப் குமார் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் விற்றது தெரிய வந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளாக பெங்களூருவில் இருந்து போதைப் பொருள் வாங்கி வந்து பிரசாத்திடம் பிரதீப் குமார் பணம் சம்பாதித்துள்ளார் என்ற தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்தது. பெங்களூருவில் வெறும் 7,000க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு கொக்கைன் போதைப் பொருளை அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் விற்றதும் பிரதீப் குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிலிருந்து 40 முறைக்கும் மேல் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திற்கு மட்டும் சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு பிரதீப் குமார் போதைப் பொருள் விற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் அரசியல் கட்சி நிர்வாகிக்கு தொடர்பு என போலீசார் திடுக்கிட்டு போக அடுத்தடுத்த திருப்பமாக அரசியல் புள்ளியின் தொடர்பை தாண்டி சினிமா பிரபலங்களை நோக்கி போதைப் பொருள் வழக்கு நகர ஆரம்பித்தது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீக்கிரை என்ற படத்தை தயாரித்து வந்த நிலையில் பிரசாத் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் போதைப் பொருள் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் போலீஸ் விசாரணையில் ஒத்துக்கொள்ளாத நடிகர் ஸ்ரீகாந்த் ஏதேதோ சொல்லி தப்பிக்க பார்த்திருக்கிறார். இது சரிப்பட்டு வராது என நினைத்த போலீசார் மருத்துவ பரிசோதனை எடுத்த போதுதான் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டது ஆதாரபூர்வமாக தெள்ள தெளிவாக உறுதியானது. ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் தேவை என கூறிய பிரதீப் குமாரிடமிருந்து பிரசாத் போதைப் பொருள் வாங்கியதும் போலீஸ் விசாரணையில் கசிந்திருக்கிறது. பிரதீப் குமார், பிரசாத் ஆகியோரின் செல்போனை கைப்பற்றிய போலீசார் மெசேஜ், பண பரிவர்த்தனை ஆகிய விவரங்களை தோண்டி எடுத்தனர். அந்த வகையில் 3 ஆண்டுகளாக பிரசாத்தும் நடிகர் ஸ்ரீகாந்தும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்திருக்கிறார்கள். அடிக்கடி கிளப் பப்புகளில் பார்ட்டி ஏற்பாடு செய்யும் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அந்த பார்ட்டியின் மூலம் கொக்கைன் போதைப் பொருளை சப்ளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இரவு பார்ட்டி, கொக்கைன் விருந்து என பிரசாத்துடன் சேர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தும் சுகபோகமாக உல்லாசமாக இருந்து வர தற்போது கூண்டுக்குள் சிக்கி அடைபட்டு கிடக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். ஸ்ரீகாந்தை அடுத்து நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் போதைப் பொருள் வழக்கில் சிக்கக்கூடும் என போலீஸ் தரப்பில் கூறப்படும் தகவலாக இருக்கிறது. பிரசாத் அளித்த இரவு விருந்தில் கழுகு பட நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் பங்கேற்றதாக பேசிக் கொள்ளப்படும் நிலையில் காவல்துறையின் அடுத்த குறி ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு தான் என்கிறார்கள். விசாரணையில்
ஸ்ரீகாந்தை வைத்து நிறைய காரியம் சாதிக்க வேண்டும் என பிரதீப் குமாரிடம் பிரசாத் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீகாந்தை வைத்து காரியம் சாதிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கூறியதன் பின்னணியில் ஸ்ரீகாந்த் மூலமாக திரைத்துறையில் இருக்கும் பலருக்கும் போதைப் பொருள் சப்ளை செய்ய திட்டமிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. நுங்கம்பாக்கம் போலீஸ் நோண்டி விசாரித்ததில் தற்போது வரைக்கும் ஸ்ரீகாந்த், ஸ்ரீ கிருஷ்ணா ஆகிய இருவரது பெயரும் லீக் ஆகியுள்ள நிலையில் வில்லன் நடிகர் ஒருவரும் அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்படலாம் என்கிறது காவல்துறை வட்டாரம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கன்னட சினிமாவே கதிகலங்கும் அளவுக்கு போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கு உலுக்கி எடுத்தது. தற்போது தமிழ் சினிமாவிலும் போதைப் பொருள் வழக்கு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் சிக்கியதை அடுத்து மொத்த கோலிவுட்டை கண்காணிப்பில் கொண்டு வந்திருக்கிறது காவல்துறை. முக்கியமாக ஸ்ரீகாந்துடன் நடித்த நடிகைகளின் பெயர்களும் காவல்துறையின் விசாரணை பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருளின் புகலிடமாக சில சினிமாக்காரர்கள் மாறி வருவது ரசிகர்கள் மத்தியிலும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. விசாரணை இன்னும் விரிவடையும் போது மொத்த போதைப் பொருள் நெட்வொர்க்கும் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்திற்கு வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து மேஜிஸ்ட்ரேட் தயாளன் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஸ்ரீகாந்தை முதல் வகுப்பு சிறையில் அடைக்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.